அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் 8 மணிக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தது 23,200 கால். நான் மேத்தமெட்டிக்கல் படி மட்டும்தான் நம்ம அனுபவம் எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கேன். அதே போல் நான் வீடியோவில் கொடுக்கக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம ட்ரேடும் பண்ணவும் மாட்டோம். டைரக்ஷன் மட்டும்தான் அது. ஓகேங்களா? ட்ரேடிங்கெல்லாம் சம் இது இருக்குது, எங்கெங்கே யாரை எடுக்கணும், எந்த சைக்கிள் வேணாலும் நம்மளோட என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தது 23,200 108 மேலே இருந்தால் மார்க்கெட் அப்பு, கீழே இருந்தால் டவுன் சைடு. பாருங்கள், 108 அப்பு. ஏன் எதற்காக நடந்தது? ஏதாவது நியூஸ், இந்த நியூஸ் வருது, அது பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன ஃபார்ம் ஆச்சு? அந்த இடத்துல தான், ஏன் அந்த வேல்யூல தான் பேட்டர்னே ஃபார்ம் ஆகுங்க. பேட்டர்னை பற்றி படிக்கிறவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் டேட்னா அந்த டேட்ல தான் ரிவர்சல் ஆகும் பொசிஷனுக்கு. அப்படிதான் நம்ம மேக்ஸ், அதுவும் அந்த மேக்ஸ் வேல்யூ அங்கே வரும். அப்போ மேக்ஸ் சார்ந்து படிங்க. இந்த வீடியோவுடைய நோக்கமே சிந்திக்கணுன்றதுக்காக தான். மேக்ஸ் சார்ந்து படித்து புத்தகம் பண்ணுங்க. ஓகேங்களா? இது இருக்கு. அப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், காலையிலேயே பை ட்ரிகர்டு கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு, போயிட்டு எகைன் எடுத்துகிட்டு போகுது. ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் அடிக்க கிடையாது. ஓகேங்களா? எங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு போச்சா? ஏன் இங்கே மேக்ஸ் வேல்யூவில் தான் அது எடுக்கும். எங்கெங்கே வேல்யூ இருக்கோ அங்கே தான் அது பை எடுக்கணும். இப்போ மொத்தமாலாம் போய் அங்கங்கே எடுத்துக்கூடாது. அடுத்தது புட் சைடில் பாருங்கள், எங்கேயுமே பையேட் இருக்கிறாங்க. கன்சாலிடேஷன் அது வரைக்கும் யார் பையில் இருக்கா? இவர் தான் பையில் இருக்கு. மார்க்கெட் இந்த ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். யாரும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க கிடையாது. பப்ளிக்கெல்லாம் நம்ம கொடுக்கல. நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம கொடுக்கல. ஏன்னா மேக்ஸோட ஒன்றி தான் நம்ம ட்ரேட் பண்ணணுன்றதான நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மேக்ஸில் ஏன் அந்த ப்ரைஸில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் அங்கே இருக்கணும். இங்கே பையே ட்ரிகர் ஆகி இங்கே கன்ஃபார்மே பண்ணாலும் நம்ம எங்கே பை பண்ணியிருப்போன்றதுக்கான வேல்யூ இருக்கணும். இந்த ரூல் படி இங்கே பை பண்ணலாம். ஆனால் இது ஸ்மார்ட் டிசைடர்களுக்கு இதை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்கணும் உட்காந்து. நமக்கு அப்படி இவ்வளோ ஸ்டாப்லஸ்லாம் கொடுக்கவே கூடாதுங்கிறவன் நான். ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கணும் ஸ்டாப்லஸ். அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க, படிங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் யூடியூப்ல சொல்றதை கூட நீங்களாம் நம்பாதீங்க. நீங்க உங்களுக்கு தெரிந்தால் அதை செய்யலாம், இல்லையா தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.